ராஜா போறது ஹியூமன் பவர், எலியா ஓடுறது டிவைன் பவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் அற்புதமாக நம்முடைய ஜெப கூடுகையை நடத்தி வருகிறார். அவரை ஆசீர்வதித்து வருகிறார். எல்லாரும் அதை உணர முடிகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஓப்பனிங் பிரேயர் திருமதி ரத்னா சீலன் அவர்கள் ஓப்பனிங் பிரேயர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலேப்பா நாங்கள் யாவரும் ஒரு குடும்பமாக கூடி துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கத்தக்கதான நல்ல சமயத்தை தந்திருக்கிறோம். பெரிதான அன்பிற்காக எங்கள் உள்ளம் நிறைந்த நன்றி இருந்த இதயத்தோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுபட்டு உண்மை நோக்கி துதிக்கும் போது ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்கள் பதிலளிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி 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 துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷத்த பிரகாரமாக தகப்பனே இந்த ஒரு முயற்சி எடுத்து குடும்பங்களை ஐக்கியப்படுத்தி உங்களுடைய பாதப்பள்ளிகள் வந்து ஒரு சிலர் பண்ணி பிள்ளைகளாவது நாங்கள் வந்து பிரிந்ததற்கான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை வரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுக்கு நல்ல சுகபலங்களை தொடர்ந்து இதை செய்யத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா என்னுடைய பாதப்பள்ளியில கேட்கிறீர்கள் ராஜா. அநேக காரியங்களை கிறிஸ்துவிடத்தில் ஜெபித்து மன்றாடி நாங்கள் கேட்டு வருகிறோம் சுவாமி. குடும்பமாக இதை செய்து வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இது தொடர்ந்து நடக்கவும் கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது உலகத்தின் வெளிவிதமான நாட்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற உணர்வுக்கான ஒரு உணர்வுகளை ஒவ்வொரு உள்ளத்திலும் கொடுத்திருப்பதற்காக கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நான் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல மாலை விளை தந்தக்கா நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் சுவாமி எல்லா கம்யூனிகேஷன் தடைகளையும் ஆண்டவரே நீங்கள் சரி பண்ணி போடுங்க சுவாமி. எல்லாரும் சந்தோஷமாக முடிய ஆராதனையிலையும் பாடல்களிலையும் துதியிலையும் செய்தியிலையும் பங்கு கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆராதனையில் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. இந்த இடம் எல்லாருடைய நாங்கள் இருக்கிற ஸ்தானங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய மகிமையால் நிறைய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஏசாயா உம்முடைய மகிமையை கண்டானே, அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண கிருபை செய்யுங்க. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருந்தது ஆண்டவரே. அது போலவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலயம், எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயம் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோமே. உம்முடைய வஸ்திர தொங்கலினால எங்கள் சரீரமாக எங்களுடைய ஆலயம் நிரப்பப்படத்தக்கதாக உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசைவாடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைய துதி என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், நம்மை மனுஷராகிய நம்மை அவர் எவ்வாறு சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் துதிக்க போகிறோம். நான் துதியை ஒவ்வொன்றாக சொல்ல நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் என்று வாருத்தரம் வழங்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என் சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம். என் உள்ளிந்திரங்களை கை கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றியவரே ஸ்தோத்திரம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். களிமண் போல் என்னை உருவாக்கினீரே. ஸ்தோத்திரம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை அப்பா. ஸ்தோத்திரம். நான் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். என் கருவை உமது கண்கள் கண்டதே. ஹல்லேலூயா. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்ததே. ஸ்தோத்திரம். என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்ததே. ஹல்லேலூயா. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்ததே. ஸ்தோத்திரம். தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தவரே. ஸ்தோத்திரம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீரே. ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தை கொடுக்கிறவரான கர்த்தராகிய தேவனே. ஸ்தோத்திரம்.
பூமியில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவரே, சோத்திரம். மனுஷனை தம்முடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய தம் புயத்தினாலும் உண்டாக்கினவரே, சோத்திரம். தம்முடைய கையில் நமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரே, சோத்திரம். எங்கள் வழிகளுக்கெல்லாம் அதிகாரியே, சோத்திரம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவரே, சோத்திரம். மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தரே, சோத்திரம். உம்முடைய பராமரிப்பால் என் ஆவியை காப்பாற்றினீரே, சோத்திரம். சகல பிராணிகளின் ஜீவனையும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியையும் தம் கையில் வைத்திருக்கிறவரே, சோத்திரம். என்னை உண்டாக்கின ஆவியானவரே, சோத்திரம். தமது சுவாசத்தால் எனக்கு உயிர் கொடுத்த சர்வ வல்லவரே, சோத்திரம். கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் உண்டாக்கினவரே, சோத்திரம். காதை உண்டாக்கினவரே, சோத்திரம். கண்ணை உருவாக்கினவரே, சோத்திரம். நம்மை உண்டாக்கின கர்த்தரே, சோத்திரம். இஸ்ரவேலின் சிருஷ்டிகரே, சோத்திரம். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் என்னை ஆதரித்தவரே, சோத்திரம். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவரே, சோத்திரம். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு அற்புதமாக எங்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் துதிகள் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது பாடல் நேரம். நாம் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் என்ற பாடலை பாடுவோம். நேற்று போலவே மியூசிக்கோட சேர்ந்து பாட போறோம். பிஜிஎம் இடையில வரும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் பாடும்போது சேர்ந்து பாடுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
கைவிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலையும் ரேணுகா சார்பிலையும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம யாபேசினுடைய ஜெபத்தை பார்த்துட்டு இருக்கோம். யாபேசின் ஜெபம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள், 2 வசனங்களை இன்னைக்கு 4வது நாளை பார்த்துட்டு இருக்கோம். அதில் அவ்வளோ பவர், அவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம். நிறைய பேரை பற்றி வாழ்க்கையில் சொல்லலாம், அவங்க வாழ்க்கை மாறியதுன்னு சொல்லலாம், ஜபத்தினால மாறியது கூட சொல்லலாம். ஆனா ஏன் இந்த யாபேசின் ஜபத்தை, ஏன் யாபேசுடைய வாழ்க்கை மாறியத இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஏன்னா யாபேஸ் ஒரு சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையாக மாறியது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுது. யாபேஸ் தன் சகோதரர் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். What he prayed for, God granted. அவன் என்ன ஜெபிச்சானோ அதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். That's the message. That's the message. அதான் நமக்கு செய்தி. நான் என்ன விண்ணப்பம் பண்றேன், நான் என்ன விரும்புகிறேன், என்ன கேட்கிறேன், எதை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மாற்றம் தேவை. நீங்க ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாம், உங்க எல்லை பெரிதா இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுது அதோடு நிப்பாட்டிராதீங்க. நீங்க ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறோம். நீங்க மலையின் மீது இருக்க பட்டினம், விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்கு, நீங்க இன்னும் பிரகாசிக்கணும் ஆண்டவருக்காக மகிமையாக. அதனால போதுன்னு விட்டுறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். 4 நாட்கள் பேசுவார். இன்னையும் 4வது நாள் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு செக்அப் பண்ணுன்ட்டு. என்ன செக்அப்பு?
ஜெபம். என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? செக்அப் பண்ணும். தொடர்ந்து செக்அப் பண்ணிட்டே இருப்போம் நம்ம. இது செக்அப் முகாம், ஹெல்த் முகாம் மாதிரி இது செக்அப் முகாம். ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம முந்தியில் பார்த்தோம், என்ன? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். இன்னைக்கு பார்க்கிறது உமது கரம் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா. வேதத்தில் எங்கெல்லாம் கரம் என்று சொல்லப்படுதோ அதில் பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவர் சமூகம் இருந்தால் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது குறிப்பாக ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஆண்டவருடைய வழி நடத்தல், ஆண்டவருடைய கைடன்ஸ் அது பிரசன்ஸில் இருக்குது. அதே மாதிரி கர்த்தருடைய கரம்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன வரும்னா கர்த்தருடைய வல்லமை. எப்பெல்லாம் கரம் சொன்னால் ரெண்டு முக்கியமான அர்த்தங்கள் உண்டாகுது. பிரசன்ஸ் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட், ரெண்டும். யாபேசு ஒரு கெட்டிக்கார மனுஷன், ஸ்மார்ட் ஃபெலோன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப கெட்டிக்காரன், நல்ல ஞானம். ஏன்னா ஏதோ சொல்கிறேன்னா முதல்ல ரெண்டு காரியங்களை கேட்டாம, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும் சொல்லிட்டு போயிடல. அவனுக்கு தெரியும், எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் என் எல்கை பெரிதானாலும் எனக்கு வேண்டியது கர்த்தருடைய பிரசன்னா. ஹல்லேலூயா. எனக்கு வேண்டியது கர்த்தருடைய வல்லமை வாழ்க்கையில. இந்த பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த பெரிய எல்கையை நான் வெற்றிகரமாக ஆள்வதற்கு, அனுபவிப்பதற்கு எனக்கு அவருடைய பிரசன்ஸ், சமூகம், அவருடைய பவர், வல்லமை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. செல்வம் இருக்கு, அனுபவிக்க முடியல. எல்கை பெரிதா இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பெருசா இருக்கு, அனுபவிக்க முடியல. ஏன்? கர்த்தருடைய பிரசன்ஸ், கர்த்தருடைய கரம் இல்லாத போது. கர்த்தருடைய கரம் சகோதரனே சகோதரியே உங்களோடு இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யங்களை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரங்களை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு கர்த்தருடைய பிரசன்ஸ், சமூகம் உங்களோடு இருக்குது. Praise God. Hallelujah. இன்னைக்கு நம்ம யாபேசை போல யோசிக்கணும். ஆண்டவரே, என்னால் தனியா இந்த ஆசீர்வாதத்தை, இந்த எல்கையை அனுபவிக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சாமர்த்தியம், அதான் ஸ்மார்ட்னஸ், அதுதான் விசேஷம். இன்னைக்கு வார்த்தை அதை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுது. எனக்கு நிறைய எல்லாம் இருக்கு, ஆண்டவர் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கார், ஆண்டவர் எல்கை பெரிதாகியிருக்காரு. ஆனா இதை நான் அனுபவிக்கிறதுக்கு அவருடைய அனுகிரகம், பிரசன்ஸ், சமூகம், அவருடைய பவர் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. Praise God. நிறைய உதாரணங்களை பார்க்க வாழ்க்கையில். நான் இன்னைக்கு முதல் உதாரணமாக எஸ்ராவை பற்றி நான் சொல்லுகிறேன். செருபபேல் காலத்தில் பாபிலோன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு கூட்ட ஜனங்க வந்து ஆலயத்தை கட்டினாங்க. ஆண்டவருக்கு தெரியும், ஆலயம் கட்டினா மட்டும் பத்தாது, பலியிலிட்டா மட்டும் பத்தாது, அங்க ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படணும். ஜனங்களோட வாழ்க்கை கட்டப்படணும்னா தேவ வார்த்தை போகணும். ஆகவே எஸ்ராவுக்குள்ள ஒரு பாரத்தை, ஒரு வாஞ்சிய, ஒரு விருப்பத்தை வைக்கிறாரு. எஸ்ராவுக்கு உள்ளுக்கு அனல் பற்றி எரியுது. இவன் இருக்குது பெர்ஷியா தேசம், அடிமையாக அந்த தேசத்தில் எல்லா ஜனங்கள் இருக்காங்க. இவனுக்குள்ள ஒரு வாஞ்சி, அனல் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் என்னுடைய பட்டணம் எருசலேமுக்கு போய் ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை நான் சொல்லணும். வேதம் சொல்லுது, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27, 28 வசனம், கர்த்தருடைய கரம் மீது இருந்ததுனால ராஜாவுடைய கண்களில்
தயவு கிடைத்தது. ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது. ராஜா, அந்த தேசத்துடைய ராஜா எஸ்ராவை கூப்பிட்டு சொல்ற வார்த்தை நம்ப முடியாத வார்த்தைகள். அப்படி அவனை ஆதரித்து உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி சொல்ற வார்த்தைகள். ஏன்? கர்த்தருடைய கரம் எஸ்ரா மீது இருந்தது. உங்க மீது கர்த்தருடைய கரம் இருக்கும்போது நீங்க பார்ப்பீங்க, அனுகூலம் உங்களை தேடி வரும். மனிதர் கண்களில் தயவு தேடி வரும். தயவை பெறுவீர்கள். வழி உண்டாகும். கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்க லைஃப்ல இருக்கும் போது. நான் இதை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். நான் சில வருஷங்கள் முன்பாக இரத்த கசி வியாதினால அப்போ மதுரையில் இருந்தேன். மதுரை ஆஸ்பத்திரியில் இருந்தோம். டாக்டர் சொன்னாங்க, இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆஸ்பத்திரி கொண்டு போகணுன்ட்டு. அந்த காலத்தில் அப்போலோ தான் பெரிய ஆஸ்பத்திரி. நாங்கள் எல்லாம் அப்போலோ போகணுன்னு வச்சோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அது இல்லை. நான் சிஎம்சி வெள்ளூர் போகணுன்ட்டு கர்த்தர் மனிதர்கள் மூலமாக பேசினார். சிஎம்சி வெள்ளூருக்கு போகிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா தெரிஞ்சு நாங்கள் வந்தது நல்லது. அப்போல்லோ போயிருந்தா ஒருவேளை எனக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். சிஎம்சி வெள்ளூருக்கு போகணும். போகிறதுக்கு எத்தனை விதமான ஒழுங்கு பண்ணும் தெரியுமா? சடனாக சொல்லியிருக்காங்க. நான் கம்ப்ளீட்டாக காரில் போகக்கூடாது சொல்லிட்டாங்க. ட்ரெயினில் போகணும், விழுப்புரம் வரைக்கும் போகணும். விழுப்புரத்துலேருந்து நான் வெள்ளூருக்கு டாக்ஸியில் போகணும், ஆம்புலன்ஸில் போகணும். மனைவிட்ட சொல்கிறாங்க, போய் ட்ரெயினுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு. நாங்கள் 2 பேரும் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணோம். உடனே என் மனைவி ஜோனல் ஆஃபீஸில் உள்ள பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டுட்டு ரயில்வேஸ்க்கு, மதுரை ரயில்வேஸ் போயிட்டாங்க. பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, அம்மா இப்படிலாம் கிடைச்சா ஒரு டிக்கெட்டில் கிடைக்காதுமா, கடைசி விஷயத்தில் கிடைக்காதுமான்ட்டு. அங்கே போய் கமர்ஷியல் சூப்பரண்டை பார்த்தோன்னே கமர்ஷியல் சூப்பரண்ட் சொல்கிறாரு, டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுங்க, எமர்ஜென்சி கோட்டாவை ரிலீஸ் பண்ணுங்க, இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க. போயிட்டோம். அங்கே போனால், விழுப்புரம் போனால் கரெக்டாக ஆம்புலன்ஸ் எங்களுக்கு காத்திருக்குது. ஆம்புலன்ஸில் போகிறோம். போனோடனே உடனே எமர்ஜென்சியில் பார்த்து ட்ரீட் பண்ணி அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கும்போது எனக்கு ஸ்டிராய்ட் கொடுப்பாங்க. பயங்கரமாக பசிக்கும். ஆனால் பாருங்கள், என் மனைவி ரேணுகாவுடைய சொந்தக்காரங்களாம் அங்கே இருந்தாங்க. நல்ல சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். சாப்பாடு மட்டும் கொடுத்தாரு. 24 மணி நேரமும் நல்ல கண்ணை திறந்து உட்காந்துருப்பேன். அதனால ஆண்டவர் எனக்கு நிறைய மிஷினரிஸ் அனுப்பிச்சார். பிளெஸிங் யூத் மிஷன்லேருந்து அப்போ டேப் போட்டு பிரசங்கம்லாம் வரும். உனக்கு புக்ஸு நிறைய வாசிப்பேன். பைபிளை ஃபுல்லாக வாசித்து முடித்தேன். பாருங்கள், கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்தனால அனுகூலம். யார் யாரோ தெரியாதவங்க அவங்ககிட்ட உதவி. நான் அங்கே இருந்த 1 மாதம் பீரியடு ஏதோ ஒரு ஹாலிடே ரிசார்ட்டில் போய் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறாரு, எப்படி கர்த்தருடைய கரம் இருந்தால் மனிதர் கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பிரியமானவர்களே, இந்த எஸ்ராவுக்கு கர்த்தருடைய கரம் எஸ்ரா மீது இருந்தனால ராஜா அவனுக்கு அப்படி தயவு பண்றார். நீங்க எல்லாம் வாசி பார்க்கணும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் ஒரு சின்ன சாப்டர் தான். ராஜா எப்படி ஒரு அடிமை ஜனங்களுக்காக இப்படிலாம் செஞ்சார். வேதம் சொல்லுது, எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் எஸ்ராக்கு ராஜா சொல்றாரு, அந்நிய தேசத்து ராஜா சொல்றாரு, இந்த வெள்ளி பொண்ணு இதெல்லாம் எடுத்து நீ போ, உங்க தேவாலயத்தில் என்னென்ன பணி செய்யணுமோ அதெல்லாம் பணி செய். அப்படின்னு அர்த்தம்னா சாக்ரிஃபைஸ், பலியிடு அப்படின்னு. என்னுடைய கஜானாலிருந்து நீ பணம் வாங்கிக்கோ. நீ உங்க ஊருக்கு போயிடுவீங்க. அப்ப உங்க ஊர் பக்கத்துல என் கஜானா இன்னொன்று அங்க இருக்கு, நதிக்கு அப்புறத்தில் உள்ள ஒரு கஜானா இருக்கு, அங்கிருந்து பணத்தை வாங்கிக்கோங்க. ராஜா சொல்றாரு, இந்த பணத்தை உங்களுக்கு எது நலமா தெரியுது அப்படி செலவழிங்க, உங்க இஷ்டப்படி போல செலவழிங்க. நீங்க யார் யார இந்த பாபிலோன் தேசத்தில் கூட்டி போன்னு நினைக்கிறீங்களோ, யார் யார் மனப்பூர்வமா வர்றேன்னு சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு போங்க. வண்டர்ஃபுல், பிரைஸ் காட். இதுதான் அர்த்தம். கர்த்தர் நம்மோடு இருந்தா
நமக்கு எப்படி அனுகூலம் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவரோடு சொல்றார், நானும் நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டியது, நம்ம ஆசீர்வாதம் கேட்டோம், எல்கை கேட்டோம், நாம என்ன கேட்கணும்? ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருக்கணும், உமது பிரசன்னம் என்னோடு இருக்கணும், உமது வல்லமை வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரே. நானும் என் குடும்பத்தினரும் ஒரு புதிய ஒரு சாப்டர் துவங்கணும் ஐயா. எஸ்ரா போய் புதிய சாப்டர் திறக்கிறார். அந்த மாதிரி நாம லைஃப்ல ஒரு புதிய சாப்டர் திறக்கணும். இந்த பகுதி வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு? சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மனிதருடைய தயவு என் வாழ்க்கையை நோக்கி வருது. அதே மாதிரி எலியாவை பற்றி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 45-46 வசனங்கள். இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது ராஜா தன்னுடைய ரதத்தில் குதிரைனால் ஓட்டப்படுற ரதத்தில் போயிட்டு இருக்காரு. எலியா அவரை முன்னாக சென்றார். நல்ல நம்ம இன்னைக்குள்ள லாங்குவேஜ் சொல்லணும்னா he overtook king's chariot. அது ஸ்பீடை குறிக்குதா? இல்லை, பவர், காட்ஸ் பவர். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். எலியா ஒரு பலி இடுகிறார். அவரு கர்த்தர் தான் தேவன் சொல்றாரு, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. ஜனங்கள் உணரணுன்றதுக்காக வேண்டி வானத்தை பூட்டிட்டார். மழை இல்லை, 3 வருஷத்துக்கிட்ட மழை இல்லை. இப்ப மீண்டும் கர்த்தர் தான் தேவன் சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு மழையை வர வைக்கணும். மழையை வர வைக்கிறதுக்கு முன்பாக பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு சவால். யாரு பதில் கொடுக்கிற தேவன்? எந்த தேவன் பதில் கொடுக்கிறார்? பதில் கொடுக்கிற தேவனே தேவன் அப்படி ப்ரூவ் பண்ணுன்றார். ப்ரூவ் ஆயிருது. ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் தான் தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் ப்ரூவ் ஆயிருது. இப்ப இதை பார்க்கறதுக்காக ஆகாப் ராஜா வந்திருக்கிறார். எலியா போய் சொல்றாரு, பெரிய மழை வரப்போகுது. இப்ப என்னுடைய தேவன் தான் தேவன், கர்த்தரே தேவன் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப மழையும் வரப்போகுது, சீக்கிரமா போங்க, உங்க பிரயாணம் தடைப்படாதபடிக்கு சீக்கிரமா போங்க. ராஜா தன்னுடைய குதிரையை பூட்டி ரதத்தை கிளப்பிட்டார். இப்ப மழை, பயங்கரமான மழை இறங்கிருச்சு. எலியா கர்த்தருடைய கரம் அவன் மீது அமருகிறது. அறையை கட்டிக்கிட்டு ஓடுறான். எவ்வளவு தூரம் ஓடுறான் தெரியுமா? 50 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, 50 கிலோமீட்டர் ஓடுறான். குதிரை வேகத்தை காட்டலும். இன்னைக்கும் பாருங்க, 2020 வருஷத்துலையும் ஒரு வாகனத்துடைய ஸ்பீடை எதை நிர்ணயிக்குது? ஹார்ஸ் பவர். அந்த ஹார்ஸ் பவரை காட்டிலும் டிவைன் பவர் ஜாஸ்தியா ஓடிட்டு இருக்கு. ராஜா போறது ஹியூமன் பவர், எலியா ஓடுறது டிவைன் பவர். இதத்தான் யாபேஸ் சொல்றான், ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருக்கணும், உமது டிவைன் பவர் என் மீது இருக்கணும். ஆண்டவரே நான் ஓவர்டேக் பண்ணணும், வாழ்க்கையில என் கோபத்தை ஓவர்டேக் பண்ணணும், பொறாம போடுற குணத்தை நான் ஓவர்டேக் பண்ணணும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் நம்ம ஓவர்டேக் பண்ண வைப்பார் எல்லாவற்றையும். ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல நமக்கு கொடுக்கிறார். எஸ்ரா பற்றி நான் யோசித்து பார்க்கும்போது அந்த பகுதியில் எனக்கு வந்த பொருள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு, சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். இந்த பகுதியை நான் யோசிக்கும் போது, தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பேலன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ராஜா வேகமா போறதுக்கு அவனுக்கு குதிரையும் ரதம் இருந்துச்சு. எலியாவுக்கு குதிரையும் ரதம் இல்லை, ஆனா என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய கரம்,
காட்ஸ் பவர். ஒருவேளை உங்களுக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு சிபாரிசு இல்லை, எனக்கு உயரம் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா எல்லாம் இல்லை, ஒன்று இருக்கணும், கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இருந்தா உயரம் இல்லாத மனுஷன் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். அழகில்லாத மனுஷி ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். அனுபவம் இல்லாத மனுஷன் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் உங்களோட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கணும். இயேசுடைய கரம் என்னை அப்படியே அரவணைக்கணும். அதான் நம்முடைய ஜெபம். ஹல்லேலூயா. சங்கீதம் 22:16 தாவீது ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்றான். அவருடைய மேசியாவுடைய கைகளும் கால்களும் ஆணினால் கடாவப்படும். பல 100 வருஷங்கள், about 700 years before it happened, நடப்பதற்கு 750 வருஷங்கள் முன்பாக தாவீது சொல்றான், வரப்போற மேசியாவுடைய கைகளும் கால்களும் ஆணிலால் குத்தப்படும். அதேபடி அந்த வார்த்தை நிறைவேறியது. லூக்கா 24 அதில் இயேசு கிறிஸ்து, மரித்த இயேசு, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சீஷர் முன்பாக வர்றார். வந்து சீஷர் பார்த்து சொல்றாரு, என் கைகளையும் என் கால்களையும் பாருங்க. ஆணி கடாவப்பட்ட கைகளையும் கால்களையும் பாருங்க, தொட்டு பாருங்க. ஹல்லேலூயா. Feel the resurrection power. அருமையான சகோதரனே, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய கரம் உங்க மீது இருக்குது. அது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உள்ள கரங்கள். ஒருவேளை துக்கம், போராட்டம், பலவீனம், தோல்வி இது இருக்கும்போது கர்த்தருடைய கரம் என்னோட இருக்குதா, இயேசுவின் கரம் என்னோட இருக்குதா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் முழங்கால் படி போடுங்க. ஆண்டவரே, தாவீது சொன்னபடியே உமது கைகளையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டுச்சப்பா. ஆண்டவரே, லூக்கா 24:39 நீங்க சொன்னதை நினைவு கூறேன் ஐயா. என் கைகளையும் கால்களையும் பாருங்க, தொட்டு பாருங்க. அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. Give me the feeling. உங்க கரம் பக்கத்தில் இருக்குத நான் தொடணும் ஆண்டவரே, விசுவாசோடு தொடணும் ஆண்டவரே. எனக்காக காயப்பட்ட கைகளை நான் தொடணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க காயப்பட்ட கரத்தினால என்னை தொட்டீங்கன்னா அந்த குஷ்ரோகிய போல நான் சுத்தமாவேன் ஆண்டவரே. என் உள்ள குறைவுகள், தீங்குகள் எல்லாம் நீங்க நான் சுத்தமாவேன் ஆண்டவரே. நாயின் ஊருடைய அந்த விதவையின் மகன் மரித்த சடலத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பாடை தொட்ட கரம், வாலிபனே எழுந்திரே என்று சொன்ன போது மரித்தவன் எழுந்த ஆண்டவரே. அதே போல என் வாழ்க்கையில் பல நன்மைகள் செயல்படாம கிடக்குது ஆண்டவரே. உமது கரம் அதை தொடணும் ஆண்டவரே. பேதுரு தண்ணியில் விழுந்துட்டு இருந்தான், மூழ்கி கொண்டிருந்தான். ஆண்டவரே ரட்சியின் போது உமது கரமனை தூக்கிது ஆண்டவரே. உமது கரமனை தூக்குவதாக ஆண்டவரே. 5 அப்பங்களை எடுத்து சோத்திரித்து கையால் பிச்சு, கரத்தால் பிச்சு நீ கொடுக்கும் போது அற்புதம் நடந்த ஆண்டவரே. என் வாழ்க்கையில் உங்க கரம் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. மாற்கு 9:27 அசுத்தாவி பிடித்த வாலிபனை அசுத்தாவில் நீங்கி போயிற்று. இவன் அந்த பிரச்சனையில போராட்டத்தில்
சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறான், புழுதியில். கர்த்தருடைய கரம் அவனை தூக்கியது. ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்கேன் ஆண்டவரே, உங்கள் கரம் அவனை தூக்கி விடுவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். யாபேஸ் ஜெபிச்சான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் ஏழ்கை பெரிதாக்கும். மூன்றாவது, உமது கரம் என்னோடு இருக்கிறோம். கர்த்தருடைய கரம்னா முக்கியமாக 2 பொருள்: பிரசன்ஸ் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட். தேவ சமூகம், தேவ வல்லமை. ஹல்லேலூயா. எஸ்ராவை பார்த்தோம், சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். எலியாவை பார்த்தோம், சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் செயல்படும். ஏசாயா 41 அதிகாரம் 13 சொல்லுது, கர்த்தருடைய கரம் என்னை தூக்குது, நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் காட். 41:13 ஏசாயா. வலது கையை, உங்க வலது கை என்ன கை? செயல்படுற கை, ஆற்றல் உள்ள கை. பிரைஸ் காட். ஆற்றல் உள்ள கை. பிரைஸ் காட். ஆற்றல் கொடுக்கும் கை. பிள்ளைங்க பரீட்சை போகும்போது இந்த வசனத்தை சொல்லி அனுப்புங்க. ஆண்டவரே, உமது கரம் என் மகனுடைய வலது கரத்தை பிடிப்பதாக, ஆற்றல் உண்டாவதாக. நீ முக்கியமான காரியம் செய்றீங்க, ஆண்டவரே என்னுடைய வலது கரத்தை பிடிங்க ஆண்டவரே. வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்க பிரசன்ஸ். வலதுகை பிடிக்கும் போது பவர், நான் உன்னோடு இருக்கிற பிரசன்ஸ். இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்ல போறோம். எங்க தான் சரி, வாயை திறந்து ஒரு அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்கை பெரிதாக்கும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருப்பதாக, உம்முடைய கரம் என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதை விலக்கி காத்துக்கொள்ளும். அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர்க்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது சங்கீத வேளை. நாம் 91 சங்கீதம் 1 முதல் 10 வசனங்கள் வரை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே, அவர் செட்டரின் கீழே அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்.
எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மளாம் சேர்த்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. விசுவாசோட அறிக்கை செய்வோமா? வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸை கட்டி இந்தியாவிலிருந்து விரட்டுகிறோம். In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப நேரம். நான் திருமதி விக்டர் ராஜ் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் நாங்கள் குடும்பமாய் கூடி ஆண்டவரே உம்மை துதிக்கத்தக்கதாய் செய்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் ஆண்டவரே துக்க காரியங்களிலும் வியாதி விக்கிரங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிற எங்கள் குடும்பத்து மக்களை அல்லாமல் எங்களை நீர் இம்மட்டுமாய் காத்து வருகிறீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கத்தக்கதாக, இந்த கொரோனாவுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கத்தக்கதாய் என் தேவன் இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே பாடுகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்த ஆண்டவரே உம்மை துதிக்கத்தக்கதாய், உம்முடைய சத்தியத்தை கேட்கத்தக்கதாய் நீர் இந்த நாட்களை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து கொண்டு வருகிற தயவுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கண்மலைகள் விளைந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய கரமும் எங்களோடு இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள உம்முடைய கருத்தை நாங்கள் ஆண்டவரே பிடித்துக் கொண்டிருக்கிறதுனாலே நாங்கள் பயப்பட மாட்டோம் ஐயா. நீரே எங்களுக்கு எல்லாவற்றிலும் வல்லவராய் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்களை வழிநடத்துகிறவராய், எங்களை பாதுகாக்கிறவராய் வருகிற வல்லமையான கரம் எங்களோடு இருப்பதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட யோபுவை போல ஆண்டவரே இந்த வியாதி விக்கிரத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் மீதும் உங்களுடைய கரம் இருந்த ஆண்டவரே இந்த வியாதி சீக்கிரமாய் எடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு போறதுக்குதான் என் தேவன் கிருபை செய்யுங்க. டாக்டர்ஸுக்கும் ஆண்டவரே சயின்டிஸ்டுகளுக்கும் வேண்டி ஞானத்தை கொடுத்து இந்த கேட்சாவி ஆண்டவரே இது வந்த விதம் தெரியாமல் மறைத்து போகத்தக்கதா என் தேவன் கிருபை செய்யுங்க. இதிலும் உங்களுடைய கரம் செயல்பட வேண்டும் என்று சிந்திக்கிறோம் ஐயா. வல்லமையுள்ள உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்ட நாங்களும் ஆண்டவரே அதே போல அவர்களும் உங்களை பிடித்துக் கொள்ள எந்த விதத்திலாவது உங்களுடைய சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே அவர்களும் விடுவிக்கப்படத்தக்கதா கிருபை செய்யுங்கப்பா. உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. விலையேறப்பட்ட ஆண்டவரே அந்த ஜெபத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. யாபேஸ் ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்ததும் என்று சொன்னாரே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே தீங்கு எங்கள் தேசத்தையும் எங்கள் குடும்பத்தையும் உலகத்தையும் துக்கப்படுத்தாதபடி தோப்பரே இந்த வியாதியை முற்று முடிய மாற்றி போட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். உன் கையிலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. அதிகமாய் நாங்கள் ஒருவருக்காய் ஒருவர் போராடி ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை தாங்க. துதி கன மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மருத்துவ பணியில் இருக்கிறவர்களுக்காகவும் வெளி தேசங்களில் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன்.
எங்களை நேசிக்கிற அன்புல பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை வேளை தந்ததுக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஷம்மாவாக எங்களோட இருக்கிறீங்களே, இம்மானுவேலாக எங்களோட இருக்கிறீங்களே, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அது போலவே சுவாமி, இந்த மருத்துவ பணியாளருக்காக வருகிறோம், ஃபர்ஸ்ட் லைன் ரெஸ்பாண்டர்ஸ்க்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேகர் எங்கள் குடும்பங்கள், உற்றார் சுற்றார் நண்பர்கள், ஆண்டவரே தெரிந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரே மருத்துவ பணியில் இருக்கிறாங்க. விசேஷித்த விதமான உங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு தேவை சுவாமி. ஆண்டவரே, டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் லேவி, டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, அதுபோலவே நர்சஸ் ஷர்லி, டாஃபினி, சலோமி, பிராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப்ஜான், சில்வியா இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ், விமல்ராஜ், அதுபோல மிஸ்ஸஸ் சிம்சன் என்கிறவர்கள் ஆண்டவரே நர்ஸு, தலைமை நர்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு கொரோனா வந்து அவர்கள் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மருத்துவ பணியாளர்கள்லாம் நோக்கி பாருங்க சுவாமி, தங்க உயிரை பணைய வச்சு ஆண்டவரே அவங்க கொரோனா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறாங்க. ஆண்டவரே, விசேஷத்தை பாதுகாப்பு தேவை. விசேஷமாக இந்த மிஸ்ஸஸ் சிம்சனுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் ஜீவ சுவாசத்தை ஊதுங்க, லங்ஸில் ஒரு பழுது நேரிடுவதில்லை, லங்ஸில் ஒரு பிரச்சனை வருவதில்லை, புதிய லங்ஸை உருவாக்குங்க. நீங்கள் உங்களுடைய மூச்சுக்கு இன்னைக்கு தானே வாசித்தோம் ஆண்டவரே, துதித்தோம் ஐயா. நாசில சுவாசத்தை கொடுக்கிறவர் நீர், எங்கள் சுவாசத்தை எல்லாம் கையில் வைத்து பிடித்து வைத்திருக்கிறவர் நீர் என்று. ஆண்டவரே, கோடாக்குடி ஸ்தோத்திரம். அந்த மிஸ்ஸஸ் சிம்சனுடைய சுவாசம் உமது கரத்தில் இருக்கு சுவாமி. ஆண்டவரே, உமது கரம் அவளோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்ட வண்ணமாக உமது கரம் அவர்களோடு இருந்து முழுவதுமாக அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆரோக்கியமுடைய செட்டைகளை அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அது போலவே எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அநேகர் உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, இவங்களெல்லாம் நீங்கள் நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஜியோ குடும்பம், ஏஞ்சல், தர்ஷினி குடிச பிசா குடும்பம், ஷீபா, ஜூடி, அரவிந்த், ராஜன், கீர்த்தனா, அனிதா குடும்பங்கள், டேவிட், டேனி, மிக்கி, ஷீலா, வின்சென்ட், சீலன் குடும்பங்கள், இமானுவேல், எட்வின், கிறிஸ்டோபர், ஆண்டனி, ரோசி, விஜய், ஜான் மோகன், ஜான் யூஜின் குடும்பங்கள், சாலமன் பிரவீன்ராஜ், சாலமன் சாமுவேல், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், ஸ்டீஃபன் மோகன், மிஸ்ஸஸ் ரூபி, சாரா, சத்யா, வில்சன் ராஜா குடும்பங்கள், அமல் குடும்பம், கெனடி குடும்பம், காட்ஃப்ரி நகாசி குடும்பம், மேர்லின் குடும்பம், சாம் குடும்பம், ஆண்டவரே ஐசக் தேவரக்கம் குடும்பங்கள், இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க சுவாமி. நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்களே வழி நடத்துங்க ஆண்டவரே. விசேஷமான ஜெப குறிப்புகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் சுவாமி வயதான முதியவர் எய்டன் ஃப்ரெட்ரிக் அவர்களுக்காக வருகிறோம். கேன்சர் நோயினால் ஆண்டவரே அந்த மகன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க கண்ணோக்கி பாருங்க, பரிபூர்ண சுகத்தை தாங்க, விடுதலையை தாங்க, பரிபூர்ண சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அது போலவே நாங்கள் அநேக பேருக்கு அந்த கொரோனாக்காக ஜெபித்தோம் சுவாமி. பாஸ்டர் கிதியோன், டேனியல் குடும்பத்தில் 4 பேர் எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. கோடா கொடு ஸ்தோத்திரம் அப்பா. நிர்மலா ஜோதிராஜ் அக்காவுக்காக ஜெபித்தோம் சுவாமி, ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே, நல்ல ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர் அவளுக்கு நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று திருமதி நளினி எபனேசருடைய பர்த்டே ஆண்டவரே, அந்த பிறந்த நாளைக்கு விசேஷத்த நாளாக நீங்கள் கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த கடந்த வாரம் வந்து அந்த நெஞ்சு வழியில் ஆண்டவரை நீங்கள் காப்பாற்றி ஒரு கரம் அவரோடு இருந்து அவரை காப்பாற்றி ஆண்டவரை தூக்கி எடுத்து அது ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டு சாதாரண அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்று டாக்டர்களை சொல்ல வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா ரிப்போர்ட்ஸும் அற்புதமாக ஆண்டவரை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவங்க சொன்னபடிக்கு அவங்க ஒரு கேன்சர் சர்வைவர், ஹார்ட்ல பிரச்சனை இருந்தது, அதை சரி பண்ணாங்க. இத 3வது பிரச்சனை சரி பண்ணீங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே எந்த ஆரோக்கிய குறைவும் வரக்கூடாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிபூர்ண ஆரோக்கியம், செட்ட நிலையில் ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாவதாக. அநேக வருஷங்களை நீங்கள் அவர் ஆயுசு நாட்களோட கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிகன மகிமையில் எல்லாம் செலுத்துகிறோம் சுவாமி. அது போலவே இந்திரா பால் என்ற சகோதரிக்கா வருகிறோம் சுவாமி. அவங்க யூஎஸ் போய் வரதா, இங்கே இருக்கிறதா, அங்கே எப்போ போகணுங்கிறத நீங்கள் கரெக்டாக வழிகாட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன தேவன் கூட இருந்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கே கொடாக்கொடை ஸ்தோத்திரம் ஐயா. துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சில அறிவிப்புகள், நீங்கள் அது அந்த வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சாட்சி சொல்ல கேட்டிருந்தோம். ஒரு நாளை நாம் விசேஷித்துக் கொள்ளலாம் சாட்சிக்காக என்று 6 பேர் கொடுத்திருந்தீங்க. நாளைக்கு ஒரு நாள் சாட்சி. அது போலவே செவ்வாய்க்கிழமை, வருகிற செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் சாட்சி. 5ஆம் தேதி ஒரு நாள், 9ஆம் தேதி ஒரு நாள். 5ஆம் தேதி சாட்சி சொல்றவங்க ஜூடி, சிஸ்டர் ஜெரி, சிஸ்டர் ராணி, 3 பேர். திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. சிஸ்டர் ஜூடி, சிஸ்டர் ஜெரி, சிஸ்டர் ராணி 3 பேரும் நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க. 5 நிமிடங்கள், ஒவ்வொருவருக்கும் 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அதுபோலவே 9ஆம் தேதி வருகிற செவ்வாய்க்கிழமை சாட்சி சொல்லக்கூடியவர்கள் சிஸ்டர் ரேச்சல், சிஸ்டர் ஷீலா செல்வகுமார், ரெவரண்ட் சாம்சன் 3 பேரும். சிஸ்டர் ரேச்சல், சிஸ்டர் ஷீலா செல்வகுமார், ரெவரண்ட் சாம்சன் 3 பேரும் வருகிற செவ்வாய்க்கிழமை சாட்சி சொல்லுவீங்க. இது போக இன்னும் சாட்சி சொல்லணும் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு பேர் கொடுங்க, பிறகு அதை வைத்துக் கொள்ளலாம். சாட்சி சொல்ல ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது முதல் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு ஸ்தோத்திர பலியிடு. எப்படி மகிமைப்படுத்துறது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸோ ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் போது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எவ்வாறு? இந்த மாதிரி சாட்சிகளை சொல்லி கர்த்தருக்கே. இந்த சாட்சி சொன்னால் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் மிரக்கல் ஒர்க்கிங் காட் என்ற பாடலை பாடி நாம் கூட்டத்தை நிறைவு செய்வோம். He's a miracle working God. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. அவர் அற்புதம் செய்கின்றார். இயேசு அதிசயம் செய்கின்றார். அவர் அற்புதம், அவர் அதிசயம். இயேசு அற்புதம் செய்கின்றார். Hallelujah. Hallelujah. Bye bye. Bye. God bless you.